ராகு கேது பேச்சு பலன்கள் 2016-2017. கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உலவும் ராகு இடமாற்றத்தை தருவார். உடல் நலம் சீராகும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு கூடி வரும். 12ஆம் இடம் மோட்ச திரிகோண ஸ்தானம் என்பதால் மோட்ச காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ பணிகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வீடு மாற்றம் உண்டாகும். தொழிலிலும் இடமாற்றம் ஏற்படும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். சிக்கன நடவடிக்கை தேவை. 12ஆம் இடம் அயன சயன மோட்ச ஸ்தானம் ஆகும். இதனால் தூக்கம் கெடும். புத்திர புத்திரிகளால் மன வருத்தம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எண்ணி ஏமாற வேண்டாம். ஆசைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் உடன் பணிபுரிவர்களிடமும் சுமூகமாக பழகி வருவது அவசியமாகும். 8/1/2016 முதல் 9/3/2016 வரை சூரியனின் சாரமான உத்தர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். 12ஆம் வீட்டோன் சூரியனின் சாரத்தில் ராகு உலவுவதால் செலவுகள் அதிகரிக்கவே செய்யும். அரசாங்கத்தாராலும் தந்தையாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு பதவியில் இருந்து சறுக்கல் உண்டாகும். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகும். தூக்கம் கெடும். தூங்கப் போகும் முன் உங்கள் குலதெய்வத்தை வழிபடவும். சூரியன் சாரத்தில் 12இல் உலவும் ராகு கண் சம்பந்தமான உபாதைகளை உண்டு பண்ணுவார். 12ஆம் இடம் கால் பாதத்தை குறிக்கும் என்பதால் பாதம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. சூரியனும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் என்பதால் நண்பர்கள் உறவினர்களால் தொல்லைகள் சூழும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நிலை உருவாகும். வண்டி வாகனங்களால் செலவுகள் கூடும். ஜாதக பலம் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பால் அதிகம் ஆதாயம் கிடைக்கும். 10/3/2016 முதல் 15/11/2016 வரை சுக்கிரனின் சாரமான பூர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2-9 இடங்களுக்கு அதிபதி ஆவார். யோகத்தை தருபவர். ராசிநாதன் புதனுக்கு நண்பர். இதனால் குடும்ப நலம் சிறக்கும். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சுப செலவுகள் செய்ய வேண்டி வரும். நல்ல இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். தர்ம காரியங்களுக்காகவும் தெய்வ காரியங்களுக்காகவும் பொருள் செலவாகும். வெளிநாட்டு பயண திட்டம் ஈடேறும். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள சந்தர்ப்பம் உருவாகும். தூக்கம் நன்கு வரும். யாகம் ஹோமம் ஆகியவற்றில் ஈடுபாடு உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கை நிகழும். குடும்ப நல முன்னேற்றத்துக்காக பொருட்செலவு செய்வீர்கள். பேச்சு திறமை வெளிப்படும். முக்கியமான ஓரிரு எண்ணங்கள் இந்த நேரத்தில் நிறைவேறும். சுகானுபவம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். சுக்கிர பலம் குறைந்தவர்களுக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் இப்போது ஏற்படும். ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் அமைய பெற்றவர்களுக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சுக்கிர பலம் உள்ளவர்களுக்கு இந்த காலம் மிக சிறப்பான காலமாகவே அமையும். 16/11/2016 முதல் 26/7/2017 வரை கேதுவின் சாரமான மக நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். கேது சாரத்தில் ராகு உலவும் காலம் சிறப்பானதாகாது என்றாலும் கேது தற்சமயம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உலவுவதால் நலமே உண்டாகும். பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் அதிக ஈடுபாடு உண்டாகும். மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகமாகும். இயந்திர பணிகள் லாபம் தரும். தொழில் ரீதியாக நல்லதொரு மாற்றம் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காண வாய்ப்பு உண்டாகும். வெகு காலமாகவே வரவே வராது என்று இருந்த பணம் இப்போது வசூலாகும். நிலபுலங்களின் சேர்க்கை நிகழும். கடனாக கேட்டிருந்த பணமும் இப்போது கிடைக்கும். எதிரிகளின் கரம் வலு குறையும். ஆன்மீக அறநிலைய பணியாளர்களுக்கு வரவேற்பு கூடும். பங்காளிகளின் பிரச்சனைகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சிக்கனத்தை கையாள்வது நல்லது. கேது 6இல் சனியின் வீட்டில் இருப்பதால் தொற்று நோய் பரவும் நிலை உண்டு. விழிப்புடன் இருப்பது நல்லது. தாய்வழி பாட்டனாரால் அனுகூலம் உண்டாகும். கேது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது உலவுவது விசேடமாகும். கேது இருக்கும் வீட்டின் அதிபதி சனி பகவானும் அனுகூலமாக உலவுகிறார். இதனால் உங்கள் சுய பலம் அதிகமாகும். எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறகும். வழக்கு வியாஜங்களிலும் போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். மனதில் துணிவு பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும்.
உடல் நலம் சீராகும். சித்த மருத்துவர்களுக்கு நற்பெயர் கிட்டும். மூலிகை ஆராய்ச்சியாளர்களுக்கு வரவேற்பு அதிகமாகும். சித்தர்கள் ஞானிகள் மகான்களின் தரிசனம் கிடைக்கும். அருளாளர்களின் அருள்வாக்கையும் பெறுவீர்கள். வரவேண்டிய பாக்கிய பணம் வசூலாகும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். மனக்கவலைகள் விலகும். தாய் வழி பாட்டனார் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வீண் அலைச்சலும் அதனால் உடல் சோர்வும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சிக்கனம் அவசியம் தேவை. 8/1/2016 முதல் 12/7/2016 வரை குருவின் சாரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். குரு உங்கள் ராசிக்கு 4-7ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆவார். கேது குரு சாரத்தில் சஞ்சரிப்பதால் நற்குணமும் நல்லொழுக்கமும் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு கூடும். தெய்வ தரிசனமும் சாது தரிசனமும் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். வழக்கில் வெற்றி கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். வேற்றுமொழி மத இனக்காரர்களால் நலம் ஏற்படும். தெய்வ பணிகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். மருத்துவர்களுக்கும் பொதுநல பணியாளர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். சொத்துக்கள் மூலம் வருவாயும் கிடைத்து வரும். மனதில் தெளிவும் பிறக்கும். ஞான மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் நாட்டம் அதிகமாகும். தியானம், யோகா ஆகியவற்றில் ஈடுபாடு உண்டாகும். செய்து வரும் தொழில் விருத்தி அடையும். பணவரவு அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கி பணம் வசூலாகும். எதிரிகள் உங்களை பார்த்து ஓடி ஒளிவார்கள். சுகமும் சந்தோஷமும் உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபாடு கூடும். தொலைதூரம் சென்று பொருளீட்டும் வாய்ப்பு கூடி வரும். நல்லவர்களின் நட்புறவும் அதனால் அனுகூலமும் உண்டாகும். 13/7/2016 முதல் 21/3/2017 வரை ராகுவின் சாரமான சதய நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். கேது ராகு சாரத்தில் உலவுவது சிறப்பாகாது. ராகு உங்கள் ராசிக்கு 12இல் இருப்பதும் குறையே ஆகும். ராகு பகைவனான சூரியனின் வீட்டில் இருப்பதும் சிறப்பாகாது. இதனால் வீண் செலவுகள், இழப்புகள் ஆகியவை ஏற்படும். விரும்பத்தகாத இடமாற்றமும் நிலை மாற்றமும் உண்டாகும். படுக்கை சுகம் குறையும். கனவு தொல்லை தரும். என்னதான் புரண்டு வைத்தாலும் தூக்கம் வராது. பல விதமான சிந்தனைகள் மனத்தில் தோன்றும். கண் கால் சம்பந்தமான போதைகள் ஏற்படும். பிற மொழி மத இனக்காரர்களால் செலவுகள் கூடும். ஏற்றுமதி இறக்குமதி இனங்களில் விழிப்புடன் ஈடுபட்டால் நஷ்டப்படாமல் தப்பலாம். இல்லை என்றால் பெருத்த நஷ்டம் ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். ஏது பயணகாரகன் ராகு சாரத்தில் இருப்பதால் பயணத்தின் போது பொருள் இழப்பு ஏற்படுவதுடன் சக பயணியுடன் சண்டை சச்சரவுகளும் உண்டாகும். பக்குவமாக பேசி பழகுவது நல்லது. வீண் விவகாரங்களில் பிரவேசிக்கலாகாது. அதிர்ஷ்ட இனங்களை தருவிக்கவும். கருப்பு நிறம் உள்ளவரை நம்பி ஏமாற வேண்டாம். ஆசை வார்த்தைகளை சொன்னாலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து செல்வது அவசியமாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொற்று நோய் ஏற்படும். விஷ காய்ச்சலும் உண்டாகும். விஷ ஜந்துக்களால் விஷத்தாலும் பாதிக்கப்பட நேரலாம். தியானம், யோகா ஆகியவற்றில் ஈடுபடுவதன் மூலம் அமைதி காணலாம். துர்க்கையும் விநாயகரையும் வழிபடுவது நல்லது. ஜனன ஜாதகப்படி இந்த நேரத்தில் யோக பலம் உள்ள தசை புத்தி அந்தரங்கள் நடைபெறுமானால் சங்கடங்கள் குறைந்து சுப பலன்கள் உண்டாகும். 22/3/2017 முதல் 26/7/2017 வரை செவ்வாயின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3/8க்கு அதிபதி ஆவார். அவரது சாரத்தில் கேது உலவுவது விசேடமாகாது. உடல் நலம் பாதிக்கும். சகோதர நலனில் கவனம் தேவைப்படும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எழும். மனதில் தைரியம் குறையும். எதிர்ப்புகள் கூடும். பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஜனன கால ஜாதகம் வலுத்திருந்து தற்சமயம் யோக பலம் உள்ள தசை புத்தி அந்தரங்கள் நடைபெறுமானால் சங்கடங்கள் விலகும். நற்பலன்களும் உண்டாகும். எக்காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து ஈடுபட்டால் அனுகூலம் உண்டாகும். பதற்றம் கூடாது. ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இருக்குமானால் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் துணிவு அதிகரிக்கும். இயந்திரங்கள், எரிபொருட்கள், மின் சாதனங்கள், வெடிபொருட்கள், கட்டட பொருட்கள், செந்நிற பொருட்கள் ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். வழக்கு வியாதிகளில் நல்ல திருப்பத்தை காணலாம். எதிர்பாராத பொருள் கைக்கு வந்து சேரும். ஆயுள் காப்பீடு சம்பந்தமான தொழில் லாபம் தரும். உடன் பிறந்தவர்கள் இந்த வளர்ச்சிக்கு உற்ற துணையாக விளங்குவார்கள். பூமி மூலம் லாபம் கிடைக்கும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபடவும் அதில் வெற்றி பெறவும் வாய்ப்பு உண்டாகும். கேது செவ்வாயை போல் பலன் அளிப்பவர் ஆவார்.
செவ்வாயின் சாரத்தில் இருக்கும் கேது மனோபலத்தை கூட்டுவார்.